வணக்கம், நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி ட்ராவல் எக்ஸ்பி. கீழத்திருப்பதில் கொடுக்குற எஸ்எஸ்சி டோக்கன் நிலவரம் பாருங்கள். இன்றைக்கி தேதி 24 வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி காலைல 4:30 மணிக்கு இதில் எடுத்த நிலவரம் பாருங்கள். இது 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி டிக்கெட் கொடுப்பாங்க. 4:30 மணிக்கு எடுக்கும்போது 3300 டிக்கெட் கிட்டத்தட்ட அவைலபிள் இருந்ததுங்க. இன்றைக்கி இரவு 7 மணிக்கு 8 மணிக்கு ஸ்லாட் போட்டு டிக்கெட் கொடுப்பாங்க. அதில் ஒரு 15,000 டிக்கெட்டு அது எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தது 25 நாளைக்கு காலைல உள்ள டிக்கெட் தான் இப்போ போய்கிட்டு இருக்குது. அதில் ஒரு 15,000 டிக்கெட் கொடுப்பாங்க. அது நாளைக்கு காலையில் 3 மணிக்கும் 4 மணிக்கும் ஸ்லாட் போட்டு கொடுப்பாங்க விடிய காலையில். அதிலே இன்னும் 3300 டிக்கெட் தாங்க அவைலபிள் இருக்குது. இதுக்கு அடுத்தது பாருங்கள், இது 5:30 மணிக்கு எடுத்தது. 5:30 மணிக்கு எந்த டிக்கெட்டுமே அவைலபிள் இல்லைங்க. 24, 25 ரெண்டுமே அவைலபிள் இல்லை, எல்லாமே முடிஞ்சிருச்சு. சரி, வெள்ளிக்கிழமை 15,000 டிக்கெட்டு, சனிக்கிழமை காலைல ஒரு 15,000 டிக்கெட்டு, எல்லா டிக்கெட்டுமே முடிஞ்சிருச்சுங்க. வெள்ளி, சனி, ஞாயிறு கண்டிப்பாக கூட்டமாக தான் இருக்குது திருப்பதியில். 5:30 மணிக்கு எல்லா டிக்கெட்டும் முடிஞ்சு கவுண்டர் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ பொழுது ஒழிஞ்சு வர்றவங்களுக்கு திருப்பதியில் டிக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லைங்க. அலிப்பூர் நடப்பாதை இல்லைனா ஸ்ரீவாரிமட்டம் நடப்பாதை வழியாக ட்ரை பண்ணால் ஓரளவு டிக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணி எடுத்துக்கங்க. டிடிடி திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தில் ஆகஸ்ட் மாதம் சாமி தரிசனம் பார்க்கறதுக்கான புக்கிங்லாம் இப்போ போயிட்டுருக்கு. அதில் 300 சிறப்பு வழி தரிசனமும் அக்காமடேஷனும் இன்றைக்கி ஓப்பன் ஆகுதுங்க. இன்றைக்கி தேதி 24 காலையில் 10 மணிக்கு 300 சிறப்பு வழி தரிசனம், ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய 300 சிறப்பு வழி தரிசனம் டிக்கெட்டு ஓப்பன் ஆகுதுங்க. இது வந்து ஸ்லாட் டைமிங் பார்த்தீங்கன்னா மதியானம் 2 மணிலேருந்து ஆரம்பிக்கும். 2 மணி, 4 மணி, அப்புறம் 5, 6, 7, 8, 9, 10ன்னு 10 மணி வரைக்கும் இருக்கும். 3 மணி ஸ்லாட் இருக்காது. 2 மணிக்கு அடுத்தது 4 மணி இருக்கும். அதுக்கப்புறம் 1 ஹவருக்கு ஒரு ஸ்லாட் இருக்கும். ஒரு மணி நேரத்துக்கு 2500 பேர் வரைக்கும் இதில் புக் பண்ண முடியும். ஆவரேஜாக அந்த அளவுக்கு இருக்கும். அதில் ஒரு லாகின் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் ஒரு லாகின் பண்ணிங்கன்னா 6 பேர் வரைக்கும் ஒரே டைமில் புக் பண்ண முடியுங்க. 6 பேருக்கு மேலே இருந்தீங்கன்னா ஒரே டயத்தில் 2 ஃபோனில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சனி ஞாயிறுகளில் கண்டிப்பாக இது புக் ஆகிடும், கொஞ்சம் வேகமாக புக் ஆகும். அதனால் முதல்ல உங்களுக்கு சனி ஞாயிறு தேவைப்படுதுன்னா கரெக்டாக 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும் போதே நீங்கள் புக் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுமாதிரி ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், அதுக்கு கவர்மெண்ட் ஹாலிடே. அதே மாதிரி 26 கோகுலாஷ்டமி, அதுவும் கவர்மெண்ட் ஹாலிடே தான், திங்கக்கிழமை வருதுங்க. அதனால் அதுவும் ஓரளவு புக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி கவர்மெண்ட் ஹாலிடேஸும் சனி ஞாயிறும் கூட்டம் அதிகமாக இருக்கும். அது தவிர மற்ற வெஹிக்கிள் டேஸில் ட்ரை பண்ணிங்கன்னா ஓரளவு ஈஸியாகவே டிக்கெட் எடுக்கலாம். ட்ரை பண்ணி டிக்கெட் எடுத்துக்கங்க. அதுக்கு அடுத்தது மதியானம் 3 மணிக்கு அக்காமடேஷன் ஓப்பன் ஆகுதுங்க. திருப்பதி, திருமலை ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே நாளில் ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ திருமலையை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 மாதமாக தரிசன டிக்கெட் இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் மாற்றிட்டாங்க. அதனால் உங்களுக்கு திருமலையில் ரூம் வேணும், கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஏதாவது ஒரு தரிசனத்துக்கு டிக்கெட் எடுத்துருங்க. ஆல்ரெடி இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு. 300 சிறப்பு வழி தரிசனம் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது. விர்ச்சுவல் சேவாவில் அவைலபிள் இருக்குங்க. விர்ச்சுவல் சேவாவில் போய் சேவைக்கு புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த புக்கிங் ஹிஸ்ட்ரியை வச்சுக்கிட்டு சாமி தரிசனத்துக்கு புக் பண்ணலாம். 300 டிக்கெட் வழியாக உள்ளே விடுவாங்க. அந்த மாதிரி பண்ணுற சேவை ஓப்பனில் இருக்குது. அதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாதிரி நாளைக்கு காலையில் 300 டிக்கெட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா அதில் உங்களுக்கு கிடைக்கலன்னா டக்குன்னு இந்த விர்ச்சுவல் சேவாவில் வந்து ட்ரை பண்ணி எடுத்துக்கங்க. இல்லை நீங்கள் ஒரு 10 பேர் 15 பேர் புக் பண்ண போகிறீங்க, ஒரு பாதி தான் கிடச்சிருக்கு, மீது 2-3 பேருக்கு விட்டு போச்சு அப்படின்னா அப்போ கூட நீங்கள் என்ன செய்யலாம், இந்த விர்ச்சுவல் சேவாவில் கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான டேட்டில் தர்ஷன் அவைலபிலிட்டி இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். அதை பற்றின வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், அதை வேணால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. தர்ஷன் அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னா இந்த 300 டிக்கெட்டு போடுற அதே ஸ்லாட்டில் கூட நீங்கள் டிக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதில் அவைலபிலிட்டி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அக்காமடேஷனை பொறுத்த வரைக்கும் திருமலையில் அந்த மாதிரி தான் இருக்குது. தர்ஷன் டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படி இல்லைனா நீங்கள் நேரடியாக போய் எடுக்கலாம், வெயிட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். திருப்பதியை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லைங்க, இந்த தர்ஷன டிக்கெட்டுங்கிற கம்பல்சரி எதுவும் கிடையாது. வழக்கம் போல் தான் அது 4 டிக்கெட்டும் ஓப்பன் ஆகும். அதாவது விஷ்ணு நிவாசம், சீனிவாசம், மாதவம், திருச்சானூர், தோலப்பா கார்டன், இது 4மே ஓப்பன் ஆகும். இதில் விஷ்ணு நிவாசம் வந்து ஆன்லைன்லேயும் உண்டு, ஆஃப்லைன்லேயும் உண்டு. அதாவது நேரடியாக கூட எடுக்க முடியும். மற்ற எல்லாமே ஆன்லைன் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. அதனால் திருப்பதியில் உங்களுக்கு ரூம் வேணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைனில் நாளைக்கு எடுத்துருங்க. விஷ்ணு நிவாசத்தில் நீங்கள் ஆஃப்லைனில் நேரடியாக போய் எடுத்தால் கூட ஏசி ரூம் கிடைக்காது, நான்-ஏசி ரூம் மட்டும் தான் கிடைக்கும். அதுவும் நீங்கள் 2 மணி நேரம் 3 மணி நேரம் வெயிட் பண்ணி தான் போய் எடுக்கிற மாதிரி இருக்கும். லைனில் உட்காந்து தான் போகணும், ரிஜிஸ்டர் பண்ணலாம் கிடையாது, லைனில் உட்காந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் திருப்பதியில் ரூம் எடுக்கணும்னு நீங்கள் பிளான் பண்ணால் கூட தரிசன டிக்கெட் தேவையில்லை அப்படிங்கிற பட்சத்தில் திருப்பதியில் ரூம் எடுத்துக்கங்க. அக்காமடேஷனை பொறுத்த வரைக்கும் திருப்பதி, திருமலை ரெண்டுமே வந்து 48 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் கேன்சல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் தைரியமாக நீங்கள் திருமலை, திருப்பதி ரெண்டுமே ரூம் எடுத்துக்கங்க. தேவையில்லைன்னா நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். ஆகஸ்ட் மாதம் புக்கிங்கில் இதுதாங்க கடைசி புக்கிங்கு. தேவை உள்ளவங்க ட்ரை பண்ணி டிக்கெட் எடுத்துக்கங்க. மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.